மாரி செல்வராஜ் அவர்கள் அந்த மண்ணின் மைந்தர், அந்த மண்ணின் பூர்வகுடி மனிதர். அங்கே இருக்கிற தன்னுடைய உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், தன்னுடைய பெற்றோர்கள், தான் நேசித்த மக்கள் மிக கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். அந்த மக்களுடைய துயரத்திலும் துன்பிலும் தானும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், அந்த மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் பாராட்டாமல் விமர்சனம் வைக்கிறார்கள். யார் வைப்பது? சங் பரிவார் கும்பல், சாதியவாத கும்பல், மதங்களை உயர்த்தி பிடிக்கிற கும்பல். என்ன இவர் என்ன அமைச்சரா, இவர் என்ன எம்எல்ஏவா, இவர் என்ன அரசு அதிகாரியா என்கிற ஒரு தரந்தாழ்ந்த ஒரு கொச்சியான விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். அவன் போய் களத்தில் என்னன்னா, மாரி செல்வராஜை விமர்சிக்கக்கூடிய எந்த ஐயோக்கியனாவது போய் முதல்ல களத்தில் நின்றார்களா என்பதைத்தான் நாம் பார்க்கணும். அவர் விமர்சனம் செய்யக்கூடிய யாருங்க? பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த விமர்சனம் செய்கிறார்கள். அங்கே இருக்கிற சாதியர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். மதவெறியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய விமர்சனம் செய்கிறார். ஆனா யாரும் போய் இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சிக்கல, அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகல, அந்த மக்களுடைய பாதிப்பை இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிற எதிர்க்கட்சியின் அடிப்படையில் கூட யாரும் இந்த வேலை செய்யல. நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம். தற்போது நாம் சந்திக்க வந்திருக்கின்ற ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அரசமுடி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை. தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த பேரிடரால். அதை ஒட்டி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தென் மாவட்டங்கள் இதுவரையில் வரலாற்று இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய கனமழையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பாதிப்புக்குள்ளான மக்கள் உணவு இல்லாமல், உடை இல்லாமல் மிகப்பெரிய துயரத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு இழப்பாக நான் இதை பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் சென்னையிலே மிகப்பெரிய மழை வெள்ளம் வந்தது. ஆனால் அங்கே கூட அவ்வளோ மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டதா என்று தெரியவில்லை. ஆனால் அதை விட கூடுதலாக தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் நினைத்து கொண்டதும் சில மாதங்களில் சரியாகிவிடும் என்று. ஆனால் அங்கே ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை பார்த்தால் கிட்டத்தட்ட சில வருடங்களாகும் என்கிற அளவிற்கு பொருளாதார பாதிப்பை மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள், பணக்காரர்கள் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏதோ 1-2 பேரை மாட மாளிகையில் வாழ்கிற ஒரு சிலரை தவிர மற்ற அத்தனை பேருமே அங்கே கடுமையான மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு உணவு இல்லாமல், உயிரினங்களுக்கு எந்த உணவும் கிடைக்காமல், மின்சாரம் இல்லாமல் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதை விட சொந்த உறவுகளுக்கு நாங்கள் இங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்கிற நிலவரத்தை கூட சொல்ல முடியாது என்கிற அளவிற்கு மிகப்பெரிய துயரத்தை இந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த துயரத்தை எண்ணி பார்க்கிற போது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. எனவே இந்திய அரசு இதை மிகப்பெரிய ஒரு பேரிடராக தேசிய பேரிடராக கருதி அறிவிப்பு செய்ய வேண்டும், அந்த மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் இந்த கோரிக்கை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தோழர், இப்போ மாரி செல்வராஜ், திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் அங்கே களத்துக்கு போயிருக்காரு. மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளே இருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்பீங்க காணொலி மூலயமா. அதை ஒட்டி நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது தோழர், இந்த மக்களுக்கு பிரச்சனை என்கிற போது களத்தில் போய் நிற்கிறதுக்கு துப்பில்லாத செய்கிற விமர்சனம் அது. சென்னையில் மிகப்பெரிய மழை வெள்ளம் வந்துச்சு தோழர். அந்த மழை வெள்ளம் வந்த போது விஷால் தன்னுடைய வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வீடியோவை பதிவு பண்ணி, 1 அடி மழை நீர் தேங்கி இருக்கு, சென்னையில் எவ்வளவு மழை வெள்ளம் இருக்கு அப்படிங்கிறது காட்டும் போது பரவாயில்ல, ஆகா ஓகோன்னு சில ஊடகங்கள் பேசினாங்க. விஷால் பாருங்க, இந்த அரசுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஈர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் தன்னுடைய காணொலியின் மூலம், இந்த மக்கள் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகிறோம் என்பதை பாருங்கள் என்று ஆகா ஓகோ என்று எல்லாம் ஊடகம் பேசினார். ஆனால் மாரி செல்வராஜ் அவர்கள் அந்த மண்ணின் மைந்தர், அந்த மண்ணின் பூர்வகுடி மனிதர். அங்கே இருக்கிற தன்னுடைய உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், தன்னுடைய பெற்றோர்கள், தான் நேசித்த மக்கள் மிக கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். அந்த மக்களுடைய துயரத்திலும் துன்பிலும் தானும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், அந்த மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அந்த மக்களுக்காக போராட்ட களத்தில் போய் நிற்க வேண்டும். அரசுடைய கவனத்திற்கு இங்கே நடக்கிற இந்த பாதிப்புகளை, இங்கே நடக்கிற அந்த மிகப்பெரிய சேதாரங்களை அரசுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில், ஒரு மனிதனை அடிப்படையில் அங்கே போய் இந்த மக்களுக்கு களத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு தனக்கு நெருங்கிய நண்பராக இருக்கிற மாண்புமிகு உதயநிதி அமைச்சர் உதயநிதி அவர்களை தொடர்பு கொண்டு, இங்கே இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கிறது, எனவே நீங்கள் தென் மாவட்டத்திற்கு உடனடியாக வர வேண்டும், அந்த மக்களினுடைய நிலைகளை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும், அந்த மக்களுக்கு தேவையான பாதிப்பை நீங்கள் பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும், தேவைப்பட்டால் படகு வசதி, விமான வசதி, இராணுவம், காவல்துறை, அரசு அதிகாரிகளை நீங்கள் முடுக்கிவிட வேண்டும் என்கிற அடிப்படையில் மாரி செல்வராஜ் ஒரு மனிதநேய உணர்வோடு போய் தான் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக, தான் நேசித்த மக்களுக்காக அங்கே போய் களத்தில் இருக்கிறார். ஆனால் சென்னையிலே பாதிக்கப்பட்ட போது மிகப்பெரிய கோடி கோடியா சம்பளம் வாங்குற எந்த நடிகரும் வரவில்லை, எந்த இயக்குநரும் வரவில்லை, எந்த நடிகையும் வரவில்லை. ஆனால் எல்லோருமே வீட்டுக்குள்ளே தன்னுடைய பாதுகாப்பை மட்டுமே பெரிதென கருதி தன்னை முழுமையாக பாதுகாத்துக் கொண்டார்கள். ஆனால் மாரி செல்வராஜ் அவர்கள் அவ்வளவு பெரிய மழை வெள்ளத்தில் போய் இறங்கி தன் மக்கள் இவ்வளவு பெரிய துயரத்தை சந்திக்கிறார்களே என்று வேதனை அடிப்படையில்
அந்த மக்களோடு போய் களத்தில் நிற்கிறார். ஆனா வந்து மாரி செல்வராஜ் அவர்களை விமர்சிப்பதற்கு இந்த அயோக்கியர்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து போய் இந்த மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்கிறார். கோடி இன்னைக்கு வந்து மாரி செல்வராஜ் என்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரிய திரைப்படங்களை வந்து இயக்குறாரு, மிகப்பெரிய ஆளுமைகளை வச்சு இயக்குறாரு, 5 கோடி 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அவர் நினைத்திருந்தா தன்னுடைய பாதுகாப்பு, தன்னுடைய குடும்ப பாதுகாப்பு என்று சொகுசாக இங்கே அமர்ந்திருக்க முடியும். ஆனா அதையெல்லாம் தூக்கி தூர எறிந்து விட்டு தன்னுடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்களே என்பதற்காக அந்த களத்தில் இருக்கிற அந்த உன்னதமான மனிதனை பார்த்து இப்படி தரந்தாழ்ந்த முறையில் விமர்சிப்பதும், இப்படி தரந்தாழ்ந்த முறையில் அவதூறுகளை பரப்புவதும் விமர்சிக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, இந்த விமர்சனத்துக்கான காரணம் என்ன? அவர் வந்து ஒரு திரைப்பட இயக்குனர் என்பதற்காகவா, இல்ல அவர் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் என்பதற்காகவா அந்த விமர்சனம்? ஒரு விமர்சனம் என்பது யாரை நோக்கி வைக்கப்படுகிறது என்பது ஒரு கேள்வி. இன்னொன்று யாருக்கு அந்த கேள்வியை முன்வைக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த விமர்சனத்தை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு விஷால் அவர்கள் ஒரு செய்தியை போட்டார் என்பதற்கா ஆகா ஓஹோ என்று பேசப்பட்ட இந்த ஊடகம், இன்றைக்கு அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களுடைய அந்த களப்பணியை ஆகா ஓஹோ என்று பாராட்டி இருக்க வேண்டும், ஊடகங்களில் பெரிதுபடுத்தி பேசப்பட்டு இருக்க வேண்டும். எந்த நடிகரும் வரவில்லை, நடிகையும் வரவில்லை, யாருமே வராத நேரத்தில் இவ்வளவு பெரிய உயர்ந்த சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பை பெற்றிருக்கிறவர், பொருளாதார ரீதியாக நல்லா வளர்ந்து ஒரு அளவில் இருக்கக்கூடிய மனிதர் இப்படி களத்தில் இருக்கிறார் அந்த மக்களுக்காக என்று அவர்கள் பாராட்டி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் பாராட்டாமல் விமர்சனம் வைக்கிறார்கள். யார் வைப்பது? சங் பரிவார் கும்பல், சாதியவாத கும்பல், மதங்களை உயர்த்தி பிடிக்கிற கும்பல். என்ன இவர் என்ன அமைச்சரா, இவர் என்ன எம்எல்ஏவா, இவர் என்ன அரசு அதிகாரியா என்கிற ஒரு தரந்தாழ்ந்த ஒரு கொச்சியான விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். அவன் போய் களத்தில் என்னன்னா, மாரி செல்வராஜை விமர்சிக்கக்கூடிய எந்த ஐயோக்கியனாவது போய் முதல்ல வந்து களத்தில் நின்றார்களா என்பதைத்தான் நாம் பார்க்கணும். அவர் விமர்சனம் செய்யக்கூடிய யாருங்க? பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த விமர்சனம் செய்கிறார்கள், அங்கே இருக்கிற சாதியர்கள் விமர்சனம் செய்கிறார்கள், மதவெறியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய விமர்சனம் செய்கிறார். ஆனா யாரும் போய் இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சிக்கல, அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகல, அந்த மக்களுடைய பாதிப்பை இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிற எதிர்க்கட்சியின் அடிப்படையில் கூட யாரும் இந்த வேலை செய்யல. ஒரு இயக்குனர் தன்னந்தனியாக தான் குடும்பத்தை மட்டும் பாதுகாக்காமல் அந்த மக்களை பாதுகாக்கிற அந்த பணியிடப்பட்டிருக்கிற அந்த மனிதனை இப்படி திறந்தாழ்ந்து கொச்சப்படுத்துவது இது சனாதன ஊடகம் தான், சனாதன சங்கிகள் தான். வெளிப்படையாக சொல்லுகிறேன், சாதிய மதவாத கும்பல் தான். இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காக விமர்சிக்கிறார்கள் என்கிற கேள்வி எங்களுக்கு எழுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு இந்த சங் பரிவார் கும்பல், இது போன்ற சாதிவாத கும்பல்கள் இன்றைக்கு மாரி செல்வராஜை விமர்சனம் செய்வதன் மூலம் மாரி செல்வராஜ் அவர்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஹீரோவாக வளர்ந்திருக்கிறார், மிகப்பெரிய நன்மதிப்பை பெற்றிருக்கிறார், மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட தரந்தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைக்காமல் வெள்ள நீரிலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற போது அருவருப்பான அரசியலை செய்யாமல் அந்த மக்களுக்கான கலப்பணியில் ஈடுபட வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த காலையில் நான் வைக்க விரும்புகிறேன். இப்போ இவ்வளவு கடுமையான பாதிப்பு நடந்திருக்கு, உங்க கட்சி விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த மக்களுக்கான பீரியட்ல என்ன பங்களிச்சிருக்கீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தை பொறுத்தவரை மற்ற கட்சிகள் யாராவது வந்து இயங்கினால்தான் மற்ற கட்சியெல்லாம் வருவாங்க. எதிர்கட்சிகள் ஆளும் கட்சி இயங்குவதை விட விடுதலை சிறுத்தைகள் மக்களுக்கு பாதிப்பு என்றால் உடனடியாக ஓடி களத்தில் நிற்கக்கூடியவர்கள். என்ன சாதி, இவங்க என்ன மதம், இவங்க நமக்கு வாக்களிப்பாங்களா, நமக்கு ஏதாவது வாக்கு வங்கி இங்க இருக்கா, நாம அந்த தொகுதியில் நிற்க போறோமா, அப்படி என்கிற ஒரு மலிவான அரசியலை செய்யக்கூடிய அளவிற்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு பார்வையை கொண்டவர்கள் அல்ல, சமூக நீதியை பார்வை கொண்டவர்கள், சமூக சிந்தனை கொண்டவர்கள். எங்கள் தலைவர் அவர்கள் வந்து இன்றைக்கு வெல்லும் ஜனநாயக மாநாடு என்று திருச்சியிலே டிசம்பர் 29 அறிவிப்பு செய்திருந்தார்கள். தேசிய அளவில் தலைவர்கள் வருகிறார்கள், இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். மிகப்பெரிய பொருள் செலவில் மிகப்பெரிய மாநாட்டை இன்றைக்கு கூட்டியிருக்கிறார். ஆனால் இந்த மக்களுக்கு துன்பம் ஏற்படுகிறது, துயரம் ஏற்படுகிறது என்கிற போது மக்களை விட நமக்கு மாநாடு பெரிதில்லை, கொண்டாட்டம் பெரிதில்லை. எனவே மக்களுடைய துன்பத்தில் நாம் பங்கேற்க வேண்டும், அந்த மக்களோடு போய் களத்தில் இருக்க வேண்டும், அந்த மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்கு அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், அந்த மக்களுக்கு தேவையான படகு வசதிகள், தேவையான விமான வசதிகள் அரசு அதிகாரிகள் முடிக்கிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் எங்கள் தலைவர்கள் இந்த மாநாட்டை ஒத்தி வைத்து விட்டு அங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும், அங்கே என்ன பாதிப்பு இருக்கிறது, எந்தெந்த பகுதியில் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, என்ன உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படி என்பதை அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகிகளோடு, அரசு அதிகாரிகளோடு, மாவட்ட ஆட்சியரோடு, அங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களோடு கலந்து ஆலோசித்துக் கொண்டு விசாரித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனையும் உள்ள தலைவராக எங்கள் தலைவர் இருக்கிறார். எங்களுக்கு மாநாட்டை விட, ஆனால் நாங்கள் சந்திப்பது இப்ப இயற்கை பேரிடர் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி என்கிற
மிகப்பெரிய இந்த தேசத்தை அழித்து வருகிற பேடுகளிலிருந்து தேசத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே அவ்வளவு பெரிய மாநாட்டை எங்கள் தலைவர் அவர்கள் ஒத்தி வைத்திருக்கிறார், தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கட்சிக்கு இழப்பு வந்தாலும் பரவாயில்லை, மக்களுடைய துயரத்தில் பங்கேற்க வேண்டும், அந்த மக்களோட களத்தில் இருக்க வேண்டும் என்கிற உயர்ந்த பார்வையோடு விடுதலை சிறுத்தைகள் அந்த மாநாட்டை ஒத்தி வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சென்னையிலே பெருவெள்ளம் வந்த போது எங்கள் கட்சியின் சார்பில் போய் 10 லட்சம் ரூபாயை மாண்புமிகு முதலமைச்சரிடம் அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து 10 லட்சம் ரூபாய் விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய பங்களிப்பாக செய்திருக்கிறது. எப்போது பாதிப்பு மக்களுக்கு என்றாலும் அந்த களத்தில் விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் நிற்கும். நன்றி, வணக்கம். நன்றி தலைவர், வணக்கம்.